மாடு கோயிலுக்கு கூட்டின்னு போயிட்டு வர சொன்னேன். ஒருத்தரையும் ஆளை கண்ணுமே. இன்னும் என்ன தான் பண்றாங்கன்னு தெரியல கோயில்ல. ஒருவேளை பசங்களாம் வந்து அங்க போட்டி வைக்கிறாங்க, அந்த இடத்துக்கு போயிடுச்சுங்க என்னவோ. சரி வரட்டும், நம்ம போய் வீட்டில் போயிட்டு சமையல் வேலையை பார்க்கலாம். சமைச்சு வச்சா வந்து சாப்பிடுங்க. மாடை கொண்டு வந்து வீட்டில் கட்டி போட்டுட்டாவது போயிருக்கலாம். மாடை அங்கேயே எங்கே மேய்க்க விட்டுச்சுங்களா? ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கலாம். உங்களுக்கு நல்லா தெரியுமா, கோமதி அக்கா வீட்டில் இன்னைக்கு வந்து கறி விருந்துருக்குனே. அப்புறம் அங்கே போன பிறகு வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் கொடுத்தாங்கன்னு வச்சுக்க, அப்புறம் கொலை காண்டாயிடுவா சொல்லிட்டேன். ஏடி நல்லா விசாரிச்சுட்டு தள்ளி வந்திருக்கிறேன். நேற்று ஃபுல்லாக எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் அப்படி தான் சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் செஞ்சு உயிர் எடுத்துது. திரும்ப கோமதி அக்கா வீட்டில் போய் அதே சாப்பிட்றதுக்கு போனேன். நல்லா தெரிஞ்சுன்னு தான் போகிறேன். ராதிகா அக்கா வீட்டுக்கார கோயில் என்ன பார்த்தேன். ஆமாம், அங்கே தோரம்லாம் கட்டின்னு இருந்தார். அவர்கிட்ட தான் கேட்டேன், என்ன சமையல் உங்கள் வீட்டில், என்ன விருந்தா ஏதாவது இருக்குதா, மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் கேட்டதுக்கு தான் சொன்னார். இன்னைக்கு கறி இருக்குது, கறி மீன் சிக்கன் நண்டு எல்லாமே செய்ய போகிறோம், வாமா சாப்பிட்றதுக்கு அவர் தான் சொன்னார். ஷோர் ஷோர். அப்போ வா போலாம். யாருன்னா பார்த்தா நம்மள என்ன நினைப்பாங்க, ரொம்ப சீப்பாக நினைக்க மாட்டாங்க. சாப்பாடுக்காக ஃப்ரெண்டு வீட்டுங்களுக்குலாம் போகிறாங்கன்னு. ஏண்டி சாப்பாடுன்றது இந்த பொதுவான, இந்த உலகத்துக்கு பொதுவான ஒரு மொழி, புரியுதா? சாப்பாடுன்னு சொன்னாலே நல்ல சாப்பாடு அப்படின்னு ஒன்று காதில் கேள்விப்பட்டாலே எல்லாருக்கும் சாப்பிடணும்னு தோணும், புரியுதா? நம்மளாம் யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த நான்வெஜ், சிக்கன் மீன் முட்டை எல்லாருக்குமே பிடிக்காது. அப்படி சொல்றியா? நம்ம யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்களே. நம்ம தெரியாத வீட்டுக்கு போகிறோம், நம்ம ஃப்ரெண்டுங்க வீட்டுக்கு தானே போகிறோம், யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு குழப்பு. ஏமா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க, உங்க மாமியார் சாம்பார் சோறு ஆக்கி வச்சுக்கிட்டா பாரு. நேற்று சாம்பார் காயில மிச்சம் வேறு மீதிலாம் இருக்குதான், போ சாப்பிடு போ. ஐயோ, நேற்று 3 வேலையும் அதெல்லாம் போட்டது கொண்டுச்சு, இப்போ இன்னைக்கு சாப்பிட சொல்றேன். என்னால் முடியாதுமா. பயமா இருக்குல்ல, அப்பா அமைதியாவா. இந்த குள்ளச்சி ரொம்ப மிரட்டாளே நம்மள. என் மாமியாரே எப்படி அதை செஞ்சு சக்கரை பொங்கலாம் காலி பண்ணி சுட வச்சு ரோட்டில் போகிறவங்களுக்குலாம் வேற கொடுத்துன்னு உட்காந்துக்குது. அதை போய் என்ன போய் சாப்பிட சொல்கிறான். ஓ மாமியார் அதுக்கு தான் என்ன கூப்பிட்டுச்சோ? ஆமாண்டி, போகிறவங்க வரவங்களுக்குலாம் கொடுத்துன்னு இருக்குது சக்கரை பொங்கல். இன்னைக்கு காலி பண்ணி ஆகணுமா. நேற்று செஞ்சது இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்குதா? கிட்ட போவாம நாட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ள தூக்கி வச்சிச்சு. மறுநாள் இன்னைக்கு காலி பண்ணிடலாம் சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிச்சு நேற்று. ஓ மாட்டு பொங்கலுக்கும் சேர்த்து நேற்று செஞ்சிச்சா? ஆமாண்டி, 5 கிலோ பிடிக்கும். அவ்வளோ பெரிய பானையை தூக்கின்னு வந்து வச்சு அரிசியை போட்டு வெள்ளத்தை போட்டு அமக்கலம் பண்ணி வச்சிருக்குது. எங்கள் 3 பேருக்கு ஒரு அரை அழகாக போட்டாலே போதும். 5 கிலோ போட்டு தெருவில் இருக்கவங்களாம் கூட்டு குத்துனுக்காங்க. எங்கள் தெருவில் ஒருத்தர் வர மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் தலை தெறிக்க ஓடி நிற்காங்க. எங்கள் மாமியார் பார்த்தாலே பூ வைக்கிற அண்ணன் கூட வந்து அங்கே சைக்கிள் எடுத்துக்கணும். எங்கள் மாமியார் ஒரு குரல் குத்திச்சு பாரு, பூவை வைக்க வேணா ஒன்றும் வைக்க வேணா ஓடியே போயிட்டாங்க. தாய் கழிவால ஒருத்தரோட வியாபாரம் கெட்டு போச்சே. இப்படிதான் வருஷம் அநியாயம் பண்ணி இருக்குது. ஏன் ஒரு சின்ன பானையை வாங்கி பொங்கல் வச்சா சூரியன் ஏற்றுக்க மாட்டாராமா? அவங்க குல வழக்கம் வந்து பெரிய பானையாக 5 கிலோ அரிசி போட்டு பொங்கல் செஞ்சாதான் அவங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்குமா. அதனால செஞ்சுட்டு எல்லாரும் உயிர் எடுத்துனுக்காங்க. பிரியாணி செய்யும் போது மட்டும் அரை அழகு போடலாமா, ஒரு அழகு போடலாமா, அரை கிலோ போடலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்களே. பொங்கலுக்கு அந்த மாதிரி யோசிச்சேன்னா உங்களுக்கு பிரியாணி மட்டும் யாருக்கும் கொடுக்கறதுக்கு மனசு வராது. மாமியாருக்கும் மருமகளுக்கும் வீட்டாண்டு வந்தால் கூட கதவை முடியுங்க வீட்டில் ஆளையில சொல்லிட்டு. பொங்கல் மட்டும் தாராளமாக போகிறவங்க வரவங்களை கூட்டு கொடுத்துருக்கீங்களா? நாங்கள் எப்படி பிரியாணி செஞ்சோம்? ஏண்டியா நியூ இயர்க்கு சிக்கன் பிரியாணி செஞ்சீங்க, கிறிஸ்மஸ்க்கு மட்டன் பிரியாணி செஞ்சீங்க, எங்களுக்கு வாசனை வச்சு கண்டுபிடிக்க தெரியாதுன்னு நினச்சினேக்கேனே. ஒரு பருக்கு கண்ணில் காட்டல. சக்கரை பொங்கலாக இருக்கும், தெருவில் இருக்கவங்களாம் கூப்பிட்டு குட்டு சித்திரவதை பண்ணிருக்கீங்க. எப்படியே கண்டுபிடிச்சிட்டு இருக்காளே, இவளுக்கு தெரியாம தான் நம்ம செஞ்சோம். ஏண்டியா சிக்கன் 1 கிலோ எவ்வளோன்னு தெரியுமா உனக்கு? மட்டன் அரை கிலோ வாங்கினா கூட எவ்வளோ விலை விற்க தெரியுமா? நாங்களே பார்த்து வாங்கி செஞ்சுன்னு இருக்கோம். இந்த சக்கரை பொங்கலுக்குன்னா அரிசி வந்து ரேஷனில் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. வெள்ளம் கூட சரி காசு கொடுத்து வாங்கிக்கலாம், இல்லை சக்கரை கூட நாங்கள் போட்டுப்போம். அது எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்கலாம். சிக்கன் மட்டன்லாம் செஞ்சு பிரியாணி போய் யாருக்குன்னா ஃப்ரீயாக கொடுக்க முடியுமா? லாஜிக் கூட பேசுடி. ஓ லாஜிக் கூட பேசணுமா? அப்போ ரேஷனில் போட்ட பச்சரிசிலாம் சேர்த்து வச்சு 5 கிலோ ஆக்கி அதில் தான் பொங்கல் செஞ்சுட்டீங்க, காசு கொடுத்து வாங்கலாதீங்க. அப்போஸ் மானம் கெட்டவளே. எங்கள் மாமியார் சும்மா குறை சொல்லக்கூடாது. ரேஷனில் வந்து 1000 ரூபாய் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பிரியாணி செஞ்சுருக்கோம் மாட்டு பொங்கலுக்கு. சிக்கன் பிரியாணியோ இல்லை மட்டன் பிரியாணியோ. பாவம் காசு கொடுக்கல, அதனால தான் நேற்று வச்ச பொங்கலே எல்லாருக்கும் கொடுத்துங்க இருக்கு. ஆமா இல்லைன்னு வச்சுக்கேன், அப்படியே அண்டா ஃபுல்லாக பிரியாணி செஞ்சு தெருவில் போகிறவங்க அப்படியே பிளேட் அடிச்சு கொடுத்துருப்பீங்க. பொடி வாய முடியும் பொடி. என்ன சிக்கன் மட்டன் வாங்கினீங்களா இல்லை மட்டனும் வாங்கினீங்களா? ரெண்டுமே தான் தங்கத்தூரம் வாங்கியிருக்கேன். ஆமாம், நீங்கள் மட்டனும் சேர்த்து வாங்கிங்க சொல்லிட்டு தான் உங்களுக்கு 1000 ரூபாய் ஜிபே பண்ணி விட்டேன். ஏன்னா சிக்கனே வந்து நம்ம வீட்டுக்கு 2 கிலோ எடுக்கணும், மட்டன் வந்து 1 கிலோ போதும். மட்டன் 1 கிலோ விலை அதிகமாக இருக்குல்ல, சிக்கன் வந்து 2 கிலோ கூட 500 ரூபாயில் முடிஞ்சு போகுது. இதில் வேறு மீனில் வேறு வாங்கினீங்க. ஆமாப்பா, மீன் வந்து வறுக்கிற மீன் வாங்கிட்டேன், அப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கும் மீன் வாங்கிட்டேன். நம்ம குடும்பம் பெரிய குடும்பம் இல்லையா, 1 கிலோ 2 கிலோலாம் பத்துமா? பத்தாதுக்கு நம்ம ஃப்ரெண்டுங்களாம் வேறு நிறைய இருக்கிறாங்க. பெரிய பொண்ணு கீதா, ராணி, பரிமலா சொல்லிட்டு அவங்களாம் வேறு வருவாங்க நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு. இந்த நிறைய வேணுமே, 5 கிலோ வாங்கியிருக்கேன். என்னது மட்டன் 5 கிலோ வாங்கினீங்க? எப்பா மட்டன் விற்கிற விலைக்கு 5 கிலோ வாங்க முடியுமா? 1 கிலோ தான் வாங்கினேன். மீன் தான் சொல்கிறேன், குழம்பு வைக்கிற மீன் 5 கிலோ வாங்கியிருக்கேன், வறுக்கிறதுக்கு மீன் 5 கிலோ வாங்கியிருக்கேன். இப்போயாவது நான் ஒரு மாடு வச்சுருக்கிறேன், சரி நான் மாட்டு பொங்கல் கும்பிட்றேன். சரி, இப்போ நீங்கள் முன்னாடி மாடு வச்சுருந்தீங்களோ, நீங்களா மாட்டு பொங்கல் இவ்வளோ விமர்சையாக கும்பிட்றீங்களே? ஆமாம், நம்மளது பூர்வீகம் வந்து விவசாயம் தானே. முன்னாடிலாம் நிறைய இந்த உழுற மாடெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ தான் வந்து அதெல்லாம் இல்லை. அது அப்போ கூட மறக்காமல் காலங்காலமாக செஞ்சு நிற்கீங்க மாட்டு பொங்கலுக்கு. ஆமாம், இப்போ தான் உங்கள் வீட்டில் ஒரு மாடு இருக்குல்ல, அதுக்கு சேர்த்து நல்லா செலிப்ரேஷன் பண்ண வேண்டியது தான். இப்படியே ஒன்று கறி மீன் எல்லாம் நல்லா செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியது தான்.
இயற்கைக்கு நன்றி சொன்ன மாதிரி ஆகும், நம்மளும் நல்லா சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. நேற்று தான் பொங்கல் ஒன்று செஞ்சு வச்சுட்டு உசுரை கொண்டுட்டாமா அவ. ஒரு வேளை சாப்பிட்லாம், சரி 2 வேளை சாப்பிட்லாம், 3 வேளை நைட்டுக்கு கூட பொங்கல் எடுத்து வந்து கொடுத்துட்டு சாப்பிடுங்க மாமான்னு உயிர் எடுக்கிறாமா அவ. இதோட பொங்கல் நம்மளுக்கு அடுத்த வருஷம் தான் கிடைக்கும். சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நான் பட்ட கஷ்டம் எனக்கு தானே தெரியும். என்ன நூறு, நேற்று பொங்கல் குத்தாமிச்சு நான் சாப்பிட்டியா? நானும் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி ஒரு கொடுமையான பொங்கல் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. என்ன நூறு, பெச்சா காணா? நல்லா இருந்தது தானே, சாப்பிட்டேன். மாடுக்கு போட்டேன், மாடு கூட சாப்பிடாம ஓடி போச்சு. இதுவரை என்ன ஒரு லுக் விட்டுட்டு போச்சு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் எதனா எடுத்து வந்து கொத்தனை அப்படி முட்டிட்டு வர சொல்லிட்டு போயிருக்குது. ஆமாம், பொங்கல் வந்து என் கை பக்கமே பக்குவோம், அவ்வளோ அருமையாக செய்வேன் தெரியுமா? என் மாமியார் கூட நான் செஞ்சேன்னு வச்சுக்க, போதும் இன்னும் மனுஷன் சாப்பிடுவானா நீ செய்கிற பொங்கலை? ஏன்ட்ட போதும் சொல்லுங்க, சாப்பிடுங்க நான் சொல்லுவேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ கொஞ்சம் கொடுக்குற அந்த ஒரு பொங்கலில் ஒரு 2 பேருக்கு சாப்பிட்டா திருப்தி ஆயிடுமா, அதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியல, வயிறு ஃபுல் ஆயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இவத்தோட தங்காம தான் பொங்கலுக்கு அவங்க மாமியார் ஓடி போச்சு போல ஊருக்கு. ஓ அப்படியா? ஆமாம் நல்லா டேஸ்டாக அந்த நிறைய நெய் ஊற்றி இருந்த போல இருக்கே. ஆமாம், எப்படி ஒரு 1/2 லிட்டர் நெய் ஊற்றிருப்பேன். ஒரு 1/2 கிலோ முந்திரி, 1/2 கிலோ திராட்சை போட்டேன், வெள்ளம் கூட 2 கிலோ போட்டேன். நல்லா இருந்ததுல, சூப்பரா. எப்படி பச்சையாக புழுரா பற்றியா, ஒரு முந்திரி ஒரு திராட்சை ஒரு ஏலக்காய் எதுவுமே கண்ணில் படல, போட்டாலாம். நிறைய தான் இருந்தது. நேற்று செஞ்ச பொங்கல் இன்னும் கூட கொஞ்சம் மீதி இருக்கு. வீட்டுக்கு போய் தரேன்னா உனக்கு? ஐயோ வேணாம், நேற்று நீ கொடுத்ததே மீதி இருக்கு எங்கள் வீட்டில் நிறைய இருக்கா? நேற்று நான் கொஞ்சம் தானே கொடுத்தேன், அந்த கொஞ்சத்தையும் சாப்பிட முடியாம அப்படியே வச்சிருக்கேன்டி. ஏன்டி இந்த மாதிரி பண்ணுறீங்க? வேஸ்ட் பண்ணக்கூடாது, சாமி கும்பிட்றதுக்காக செஞ்சதுலாம். சாப்பிட்டுடணும், நேற்று சாப்பிட்டுக்கணும்ல. நீ எப்படி பாசமா ஒரு பண்டிகைன்னா பிரியாணிலாம் கொடுத்தனுப்புற, அந்த மாதிரி நாங்கள் சக்கரை பொங்கலாம் கொடுக்குறோம். நீ சாப்பிடாமே அப்படியே வச்சிருக்க. அதை உனக்கு கொடுக்கறதுக்காக எவ்வளோ நெய், எவ்வளோ முந்திரி, எவ்வளோ திராட்சைலாம் போட்டு செஞ்சேன் தெரியுமா? நானே பொங்கல் நல்லா செய்வேன். அதான் மாமியார் சொல்கிற மாதிரி தான், 2 பேருக்கு எடுத்து வாயில போட்ட உடனே வயிறு ஃபுல்லாகி போச்சு. அதுக்கு மேலே சாப்பிடவே முடியல, திகட்டி போச்சு. நிறைய நெய்லாம் ஊற்றிருக்கல, அதனால தான் திகட்டது போல இருக்கு. ஆமாம், என் மாமியார் கூட அப்படி தான் சொல்லலாம். பொங்கல் செஞ்சேன், என் கைக்கு தங்க வளையல் போடணும்னு கூட சொல்லினே இருக்கும். உன் கைக்கு தங்க வளையல் தானே, முதல்ல அதான் போடணும். இந்த பசங்க வந்து போட்டியில் இந்த கிரவுண்டில் தான் நடத்த போகிற சொல்லிட்டு காசு வாங்கி போனாங்க. ஒருத்தரையும் காணால. சாயங்காலம் 3 மணிக்கு மேலே தானே சொல்லியிருக்காங்க. எது 3 மணிக்கு மேலே தானே? அப்போ எதுக்கு எனக்கு இப்போ கூட்டின்னு வந்த நீ? நான் வீட்டில் இருக்க வேலையாவது பார்த்துருப்பேன்ல. வீடுன்ற வீட்டில் நிறைய வேலை இருக்க தான் செய்யும், நம்ம தான் அதை போட்டுட்டு வந்துனே இருக்கணும். கோமதியக்கா வீட்டில் எனக்கு விருந்து இருக்கா, கூப்பிட்டாங்க, அதுதான் போயிருக்கோம். எது கோமதியக்கா வீட்டில் விருந்தா? என்கிட்ட சொல்லவே இல்லையா? எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, உன்னையே கூப்பிட்டு சொன்னாங்க. அப்படியா? மாட்டு பொங்கலுக்கு அவங்க வீட்டில் விருந்தா? ஆமாம், அதை காலங்காலமாக அவங்க வீட்டில் செய்கிறாங்களாம். இந்த மாதிரி விருந்து செஞ்சு தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுப்பாங்களாம். பரவாயில்ல, இன்னைக்கு அது நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். ஆனால் இருந்தாலும் கோமதியக்கா வந்து என்னால் கூட சமைக்காது தெரியுமா? அது கொஞ்சம் சேர்த்துடாது, நல்லா போய் சொல்லி தரணும். அதனால தான் நான் சீக்கிரமாக வர சொல்லிடுது. உன்னை கேட்டு சமைக்க போதாமா? ஆமாம், சீக்கிரம் வா போகணும். எப்படி குழம்பு தாளிக்கிறது, எப்படி சிக்கன் செய்யுது, எப்படி மட்டன் செய்யுது, அதெல்லாம் போய் சொல்லி தரணும். அதுக்கு வயசுக்கு வந்த பெரிய பெரிய பொம்பளை பசங்களை வச்சிருக்கிறத தவிர அதுக்கு ஒரு அனுபவம் கிடையாது. ஆமாம், நீ சூப்பராக தான் சமைப்பீங்க. வா மணியாச்சு, சீக்கிரம் வா. சாதம் பொங்க வந்துடுச்சு, இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடும். வடிச்சிட்டு முட்டை வேக போடலாம். பச்சரிசி மாவிடுச்சி பக்குவமா சமைச்சு வச்சு அம்மனவ கோவிலில் தான் மாவிளக்கு ஏத்திடணும். ஏண்டியா பசங்களை கூட்டு வர சொல்லிட்டு வந்து பாட்டு பாடி நிற்க பசங்க எங்கடி? காதுங்க ஒன்றத்தை கூட காணோம், எங்கே போச்சுங்கன்னு தெரியல. என்னடி காணோம், நீ ஈஸியாக சொல்கிறேன். எங்கே இருக்குங்க? அங்கே போட்டி வைக்கிறாங்க, அந்த இடத்துக்கு போயிருக்குங்க. இல்லைன்னா அவங்க அப்பா கூட இருக்குங்க. வரட்டும், பொண்ணு வரட்டும். பசங்க காணியும் அசால்ட்டாக சொல்கிற பற்றியா? என் வீட்டிலேருந்து 2 போச்சுங்க. அதுங்க இங்கே இக்கா நான் கோயிலாண்டே போலதா 10 தூரம் தான் போனேன். அதுங்க வரல, அதை திரும்பி வந்துட்டேன். சரி ஃபோன் பண்ணி கேட்கலான்னு எங்கள் வீட்டுக்கார ஃபோன் பண்ணி கேட்குறேன். இன்னும் முதல்ல பசங்களை ஃபோன் பண்ணி கேள்வி எங்கே இருக்காங்கன்னு. அதெல்லாம் பத்திரமா தாங்க இருப்பாங்க, அப்படியே பயப்படாத. ஐயோ காலம் கெட்டு போய் கிடக்குதுடி. என்னடி பேசுகிறேன் நீ? சரி உன் டவுட்டை கிளியர் பண்ணுறேன், ஃபோன் பண்ணுறேன். எங்கே இருக்காங்கன்னு கேட்குறேன். பண்ண சீக்கிரம் பண்ணு. முதல்ல என் வீட்டுக்காரனுக்கு ஃபோன் பண்ணுறேன். கேளு எங்கே இருக்காங்கன்னு கேளு. கோயிலில் இருக்காங்களா இல்லை கிரௌண்டில் இருக்காங்களான்னு கேளு. பசங்க கூட தான் இருக்குதா இல்லை எங்கே தனி விட போச்சிங்கன்னு கேளு. என் பசங்க 2 அங்கே இருக்குதா என்னன்னு கேளு. ஏமா இரு, இன்னும் ஃபோனே எடுக்கல, ரிங்கு தான் போகுது, அதுக்குள்ளே ஆடுவேன். கொஞ்சம் கூட பயன்றது உடம்புல இல்லவே இல்லைம்மா இவளுக்கு. இந்த மனசு எங்கன்னா ஃபோன் எடுக்கிறாரா? ரிங் மட்டும் போகுது. ஃபோனை எடுக்காத அளவுக்கு அப்படின்னா கலெக்ட் வேலை பார்த்துன்னு ஏன்னே ஃபோன் எடுக்கலையா? ஆமாங்க, தற்சமயம் நீங்கள் அழைத்துள்ள வாடிக்கையாளர் நீங்கள் தொடர்பு கொள்ளை எல்லைக்கு அப்புறம் உள்ள அப்படி சொல்லுது. மிமிக்ரி வேற பண்ணுறாப்ப. என்னைய வாணி ஃபோன் பண்ணி வச்சிருப்பா, அவட ஃபோன் பண்ண, அவளுக்கு ஃபோன் பண்ணேன். ஆமாம் அது பண்ணுறேன். அதுக்கு தான் இந்த பசங்களை தனியாகவே எங்கேயும் அனுப்புறது கிடையாது. கூடயே போயிட்டு கூடயே வருவேன். இந்த காலேஜ் கூட போயிட்டு வந்து 2 பேரும் ஒன்றா போகிறாங்கன்றதுனால விட்டுடுவேன். புடவை கிடலாம் கட்டின்னு போயிருக்கிறாங்க, எங்கே தான் போனாலுங்கன்னு தெரியலம்மா. கோயிலுக்கு போகிறாளுங்களேன்றதுனால விட்டேன். ஊர் கண்ணு படாது, இந்த பசங்க பற்றிய புடவை கட்டின எப்படி பொம்பளை மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு எல்லார் கண்ணும் படம். அதுக்கோசம் போயிருக்காங்க ஊர் சுத்தத்துக்கு. இது வனஜா, இது வனிதா, இது வாணி இருக்கு. பண்ணுறோம். ரிங் போதாடி? போதுக்கா. ஹலோ வாணி, எங்கே இருக்கீங்க? வாணி இல்லைம்மா, சதீஷ் பேசாமா. டேய் இது வாணி ஃபோன் நம்பர் தானே? இந்த வாணி தான் ஃபோனை என்கிட்ட கொடுத்துட்டு எல்லாம் கோயிலில் உட்காந்துக்குங்க. இந்த மாலை எடுத்துங்க, நான் மேட்சின் சுற்றி வந்துட்டேன். ஏன் உங்கள் அப்பா எங்கே போனாரு? கோயிலில் அப்பா இல்லவே இல்லைம்மா. இந்த அப்பா கோயிலாண்ட இல்லையா? எங்கே போனாரு? அப்பா வந்து பெரியப்பா கூட மார்க்கெட்டுக்கு போயிருக்காரா. இது மார்க்கெட்டுக்கு போனாரா? ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை என்கிட்ட. ஆமா, அப்பா ஃபோன் பண்ணி கேட்டேன், எப்போ போனீங்க மார்க்கெட்டுக்கு அப்படி சொல்லிட்டு அம்மா
வீட்ல வந்து பாத்துக்கிறேன். சரி சரி போனை வை. வைக்கிறேன். சாப்பாடுலாம் செஞ்சிட்டீங்களா? உங்க அப்பாவும் பெரியப்பாவும் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்கன்னா அவங்க வந்த பிறகு தான் சமைக்க முடியும். அப்ப சாதம் மட்டும் தான் வந்து எனக்கு வேணாலும் உப்பு போட்டு கஞ்சி குடிவா. இல்ல பொறுமையா நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்பெல்லாம் வரட்டா அப்புறம் சமைச்சிட்டு போய் சாப்பிட. கஞ்சிலாம் எல்லாம் இருக்கு வேணாம், நீ வேணா சாப்பிடு. சரி வை போனை. போன் எடுத்தோன்னா பேசினே இருப்ப. நீ வைடா போனை. வச்சுட்டானா நீ உடனே வந்து பொழுது அதான் ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை. மார்க்கெட்டுக்கு போற மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக கூடாதா? நிறைய பசங்க எங்க இருக்காங்களா? ஏக்கா பசங்க வீட்டுக்கு தான் வந்துருக்காங்களா? அப்புறம் எது கத்தி நடக்கிறே நீ? என் வீட்டுக்கு இருக்காருல்ல, கோயிலாண்டியே இல்லையா? மாமா கூட சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அவர் அங்க இருப்பா சொல்லிட்டு பசங்களை மாடு கொடுத்து அனுப்பிச்சு விட்டா பசங்க மட்டும் கோயில் சுத்தின்னு வந்து இருக்குதுங்க. அந்த மாடு வேற ஓடி கிடக்குதான். அதுக்கு தான் காலையிலே உன்னை போக சொன்னேன். நீ தான் அவர் இருப்பாரு பார்த்து பாருன்னு. அதுக்கு தான் யாரையும் நம்ப கூடாது. சரி சாப்பாடு நல்லா வந்துச்சு போல இருக்குதே, வடிச்சிடத. வெளியில எத்துமே தண்டி வடிக்கணும். பெரிய குண்டான இருக்குல்ல பார்த்து வடிக்கணும். சரி அடுப்பு என்ன போடுறது அடுத்தது? முட்டையை வேக வை. ஒரு 20 முட்டை போட சரியா இருக்கும். கணக்கு பண்ணி எல்லாருக்கும் 10 மணி 10 20 முட்டை. எண்ணிட்டு 20 முட்டை கரெக்டாக இருக்கும். சரி நீ சாதத்தை வடியே முட்டையை தந்து போகிறேன். கொஞ்சம் கல் உப்பு போடு. அப்பதான் முட்டை வந்து பிதிங்கின்னு வெளியில் வர அழகாக ரவுண்டாக வெந்து வரும். அது எனக்கு தெரியாதா? பார்த்து சுட சுட தூக்கின்னு போடுற கீழே போட்டுற போகிறேன். அடுப்பு தீ போகுது. குண்டை நம்ம தண்ணி பிடிச்சி வச்சுட்டு முட்டையை எடுத்து போடலாம்.